அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் அந்த செயலை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட குணம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கலவையான மாதமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. அதே மாதிரி எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிரிகள்லாம் மிக சுலபமாக வெல்லுவீங்க. இந்த மாதத்தில் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்துமே தவிர நன்மை அப்படிங்கிறது இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் கவனத்தோடு இருக்கணும். சிம்மராசினருக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம். அதனால் குடும்பத்தில் மன அமைதி, நிம்மதி குறைவு எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். குடும்பம், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிக்கிறது வாழ்க்கை துணையோட நெருக்கத்தை அதிகரிக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசினருக்கெல்லாம் யோகம் அப்படிங்கிறது உண்டு. திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். 2ஆம் வாரத்துக்கு பிறகு சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் சொன்னதை அனைவரும் கேட்டு நடப்பாங்க. குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது சற்று வரலாம். அதே போல் புதன் வக்கரமடையும் காலத்திலையும் வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களெல்லாம் எதிர்பாராத செலவுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் இதெல்லாமே ஏற்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டாலே ஓரளவு செலவுகளையும் கட்டுப்படுத்திக்க முடியும். தொழில்
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இந்த மாதத்தில் இருக்காது. ஆகஸ்ட் மாதம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதன் மூலம் உங்களால் பெரிய தொகையை சம்பாதிக்க முடியும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் பதவி, அதிகாரம் நிறைந்த பதவியில் இருக்கிறவங்களும், ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், சீருடை பணியாளர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குரு இருக்கிறதால வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்வதை இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. வேலை பளு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அடுத்த வரும் மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய சன்மானமும் கிடைக்க போகுது. அதனால் தற்சமயம் இருக்கக்கூடிய வேலைப்பளுவை பெரிதுபடுத்த வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள்லாம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தில் திடீர்னு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது பெரும்பாலும் மருத்துவ செலவுகளாக தான் இருக்கும். அதே போல் பயணங்களாலும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அலைச்சல், தூக்கமின்மை பிரச்சனையால் உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்த இடத்துல அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு சமமானவர்கள்ட்ட தான் ஒரு சில சொல்மொழிலாம் உண்டு. இருக்கிறவன்கிட்ட காமிக்க மாட்டேன், உன்னுடைய குணத்தை இல்லாதவன்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எந்த இடத்துல நம்மளுடைய கோபத்தை காமிக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய கோபத்தை காமிக்கணும், அதிகாரத்தையும் காமிக்கணும். புதன் வக்ரமடையும் காலம் அப்படிங்கிறதால கடுமையாக பேசுவது, அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் பேச்சில் கவனம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக மிக தேவை சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயால் வேலையில் வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுபவமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய திட்டங்கள்லையும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உங்களுடைய தொழில் இலக்குகளை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 7ஆம் வீட்டில் அவருடைய பார்வையை செலுத்துகிறாங்க. அதனால் தொழிலுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வக்ர சனி இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் இருக்கிறதால சவால்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். போட்டிகள் அப்படிங்கிறது தொழிலில் நிறையவே இருக்கும். தொழிலையும் சரி, வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். 5ஆம் வீட்டில் அதிபதியான குரு 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. அதனால கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புலாம் மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சிறந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள்லாம் கடின உழைப்போடு முன்னேற வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். கல்வித்துறையில் நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது அப்படிங்கிறது இருக்கிறாரு. அதனால் 2 அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிப்பார். அதனால் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால அதனால் நீங்கள் நல்லா பேசுனா கூட அதை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால குடும்பத்தில் இதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் உங்களுடைய பேச்சில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. மாத தொடக்கத்தில் காதல் உறவுலலாம் ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வீட்டில் இருக்கிறாங்க. உங்களுடைய காதலிக்கு பரிசு பொருட்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் புதுசாக காதல் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். குடும்ப வாழ்க்கையில் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துக்கலாம். 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால அதிகப்படியான செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அதனால் நிதிநிலையில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படும். அப்படிங்கிறதால பணப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்வீங்க. அதனால் முதலீடுகள் அப்படிங்கிறது செய்துக்கலாம். நீங்கள் தங்கத்திலேயோ அல்லது அசையா சொத்துக்கள் வகையிலையோ, வீடு கட்டுவதிலையோ கையில் காசை வச்சுக்காம உங்கள் கையில் இருந்ததுன்னா செலவழியுது அப்படின்னா யார் கையில் கொடுத்தா அது சிறப்பாக இருக்குமோ, செலவழியாமல் இருக்குமோ அவங்களிடத்துல கொடுத்து வைக்கிறது தான் நல்லது. உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்றாரு. வக்ர சனி முதல் வீட்டில் பார்வையை செலுத்துறதால உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம்தான் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண் பிரச்சனை இந்த மாதத்தில் வரலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் அஜீரண கோளாறும் வரலாம். அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அன்னைக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள்லாம் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் கேட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு எதிரிகளிடமிருந்தும் உங்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களிடத்திலிருந்தும் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்லக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அனாவசியமான செலவுகளையும் ஆடம்பரமான செலவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது இந்த மாதம்.